ராகவ், அபி பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோல அபி வேணும்னே முரளியை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டுடுறாங்க. டாக்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. மேடம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க குடும்பத்துக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே நீங்க கேட்டீங்கன்னா உண்மை என்னங்கிறது வெளியில வந்துரும். முரளியும் உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முரளியும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இத அபி வீடியோ எடுத்துறாங்க. அபி அவங்க அத்தைக்கு போன் பண்ணிட்டு, அத்தை நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். முரளி வாயில இருந்து உண்மையும் வெளியில வந்துருச்சு. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் சொன்னேன்ல உண்மை சொல்லிடுவான்ட்டு. அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா ராகவுக்கு உண்மையெல்லாம் தெரியதான் போகுது. நீ அப்ப சந்தோஷப்படுவ அப்படின்றாங்க. சுந்தரி முரளிய வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே முரளி காணோன்னே, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கும் வரல, ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. போன் மேல போன் போகுது. ஆனா முரளி எடுக்கவே மாட்டாங்க. அஞ்சலியை கூப்பிட்டு, என்ன அஞ்சலி, முரளியை போன் பண்ணானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லையே சித்தி, நான் எதுவும் போன் பண்ணலையே. இல்ல நானும் கால் பண்ணேன், ஆனா போன் எடுக்கல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, ராகவ் நான் போய் பார்த்துட்டு வரேன்கான்னு கிளம்புறாங்க. ராகவுக்கு உடனே போன் வந்துடுது. இந்த மாதிரி முரளிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ராகவ் அங்க போன உடனேவும் அங்க அபி இருக்கிறத பார்த்துட்டு ராகவ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ராகவுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருமா, இல்ல அபி மேல இன்னும் சந்தேகம் வருமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.